நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பெரிய ஆபீஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆபீஸ்ல கிஷன் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, குறிப்பா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க் பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டு தரது இவங்களோட வேலையா இருக்கும். கிஷனை பொறுத்த வரைக்கும் வேலையில ரொம்ப கெட்டிக்காரரு. எப்படியாவது வந்து நம்ம அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறவரா இருப்பாரு. அந்த அளவுக்கு கடினமா உழைப்பாரு. ஆனா பாஸ் கிட்ட வந்து இவரு முதல்லயே ஒரு கெட்ட பேர் வாங்கிடுறாரு. ஒரு சின்ன தவற பண்ணி கெட்ட பேர் வாங்கிடுறாரு. அப்பத்துல இருந்து பாஸ் வந்து கிஷன் எது சொன்னாலும் பெருசா காதுலயே வாங்க மாட்டாரு. ஆனா போக போக கிஷன் கிட்ட நல்ல திறமை இருக்குன்றத பாஸ் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிஷனோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே பெரிய ஆபீஸ காட்டுறாங்க. இங்கதான் கிஷன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடைசி 2 வருஷமா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பாஸ் கிட்ட நெருங்கி பழகிறதுக்கான சிச்சுவேஷன் வரல. ஏன்னா வந்து இவங்க கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிச்சு தந்துருவாங்க. இவர் அந்த டீம்ல வந்து இவ்வளவு நாள் கொஞ்சம் தள்ளி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவருமே வந்து அந்த இதுல வந்து நிறைய இன்புட் எல்லாம் தருவாரு. ஆனா இவருக்கு அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கவங்க பாஸ் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. அவங்க முடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. என்னடா நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம், நமக்கான அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்துல தான் இந்த கிஷன் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி நிலைமையில தான் இவருக்கு அடுத்த பொசிஷன் கிடைக்குது. அதாவது பாஸ் கிட்ட நேரடியா பேசுற ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கான வாய்ப்பே கிடைக்குது. கிஷன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நம்ம திறமைக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, எப்படியாவது நம்ம திறமை மூலியமா பாஸை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பாஸ் கூட ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜங்கல் ப்ராஜெக்ட் பண்றாங்க போல. அந்த ஜங்கல் ஏரியால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ வந்து டீ வந்து கொண்டு போய் தரணும். அதாவது ஒரு இடத்துல இருந்து பாஸ் வந்து டீ மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னும் போது இவருமே எடுத்துட்டு வராரு. அப்படி எடுத்துட்டு வரும்போது பாஸ் கிட்ட பாஸ வந்து இப்பதானே வந்து இவரு ரொம்ப நெருக்கமா பாக்குறாரு. லாங்ல இருந்து பாத்துருப்பாரு. இப்ப சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம், ஒரு எக்ஸைட்மெண்டோட இவர் வராருல, கொஞ்சம் ஸ்லிப் ஆகி வந்து அந்த டீயை வந்து அங்க இருக்க பேப்பர்ஸ்ல எல்லாம் சிந்திடுறாரு. பாஸ் பயங்கர கடுப்பாயிடுறாரு. இவர் புதுசா வந்தவருன்றது பாஸுக்கும் தெரியும்ல, அதாவது இந்த பொசிஷனுக்கு புதுசா வந்தவர்னு தெரியும்ல. இப்படிதான் ஒரு வேலையை பாப்பியா? இந்த ஒரு டீ எடுத்துட்டு வர வேலையை கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி பாஸ் கிஷனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பாஸ் வந்து சாந்தமாகறாரு. தேவையில்லாம ஓவரா திட்டோன்றது பாஸ்க்கு புரியுது. சரி சரி, இதை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிளியர் பண்ண வைக்கிறாரு ஆளுங்களை. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ஜங்கல் ப்ராஜெக்ட பத்தின டிஸ்கஷன் வந்துட்டு இருக்குல்ல, எல்லாருமே அவங்க ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் இதை இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், இதுல வந்து இந்த விஷயத்த இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லும் போது எல்லாருமே மேக்சிமம் பாஸ் ஒண்ணு சொல்றாருன்னா அவர் சொல்றது சரிதான்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ல ஒரு தப்பு இருக்கிறதா நினைக்கிறாரு. அது என்னன்னா, இவங்க ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் அமைக்கலாம் நினைக்கிறாங்கல்ல, ப்ராஜெக்டுக்கான ஒர்க்கை பண்ணலாம் நினைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல நிலச்சரிவு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம இவ்வளவு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல வந்து அந்த பேஸ் மட்டத்தை போடணும்னு நினைச்சோம்னா அந்த அழுத்தத்தினாலேயே வந்து அங்க மண் சரிவு ஏற்படலாம். சோ இந்த விஷயத்த இப்படி பண்ணலாம், அதாவது மண் சரிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி இவர் மாற்று வழியும் வச்சிருக்காரு. கிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஆனா மண் சரிவு நிலச்சரிவும் ஏற்படக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை சொல்லலான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. பாஸ் கடுப்பாயிடுறாரு. உனக்கு என்ன தெரியும், இப்பதானே நீ வந்திருக்க, அதுக்குள்ள உனக்கு இது தெரியுமா? அந்த இடத்துல நிலச்சரிவு எல்லாம் வர வாய்ப்பு கிடையாது, இந்த ஒர்க்கை பண்ணும்போது நிலச்சரிவு வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மேல கிஷனால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட சீக்கிரமா இவங்க எடுக்க போறாங்க, அங்க போய் வேலை பார்க்க போறாங்க. என்ன பாஸ் நம்ம சொன்னா எடுத்துக்க மாட்டாரு, நம்ம மேல கோவத்துல இருக்காரு. அதாவது அந்த டீயை கூட நம்ம ஒழுங்கா எடுத்துட்டு வந்து தராம விட்டுட்டோன்றதுக்காக நம்ம மேல கோவத்துல இப்படி இருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ப்ராஜெக்டுக்கான ஒர்க்கை இவங்க அங்க ஸ்பாட்லயே போனோம், ஸ்பாட்லயே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து அதுக்கான வேலை எல்லாம் நடக்கும் போது இவர் அனலைஸ் பண்றாரு. திரும்பி சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றாரு. இது கொஞ்சம் தப்பா போயிட்டு இருக்குன்றத அனலைஸ் பண்றாருல. திரும்பியுமே பாஸ் கிட்ட சொல்றாரு, பாஸ் இல்ல பாஸ், இந்த வேலை எல்லாம் நடக்குதுல, இப்பயே பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஆகுது, இது வந்து தப்பா தான் முடியும் பாஸ் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, என் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, உன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்ற மாதிரி பாஸ் திரும்பியும் மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், இங்க நமக்கு கொடுத்துருக்க வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணலான்ற மாதிரி இவரும் எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்துட்டு இருக்காரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப அந்த ட்ரில்லிங் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த கல்லெல்லாம் சேர்க்கறதுக்கு, அங்க ஒரு வேலை நடக்கும் போது வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமாகுது, அந்த இடத்துல சரிவு ஏற்படும்ன்ற மாதிரி அங்கேயே தான் இவர் ரொம்ப பார்த்துட்டு இருக்காரு. ஆளுங்கெல்லாம் வந்து சகஜமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சரிவுலாம் நடக்காதுன்ற மாதிரி கேஷுவலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
ஆனா சரிவு ஒரு ஸ்டேஜ்ல ஏற்படுது. இதை கிஷன் தான் முதல்ல பார்த்திருப்பாரு. பாஸ்ல இருந்து எல்லாருமே அதுக்கு பக்கத்துல இருக்காங்க. கிஷன் வந்து அதை பார்த்துட்டாருல, பார்த்தவர் வந்து பாஸ் கிட்ட வேகமா சொல்றாரு, விலகி போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அது அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பகுதியை சேதப்படுத்திடுது. இப்ப பாஸுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பாஸை பொறுத்த வரைக்கும் நிலச்சரிவுலாம் வர வாய்ப்பே இல்லை, இந்த வைப்ரேஷனுக்குலாம் வராது, இன்னும் அதிக வைப்ரேஷன் வந்தாதான் அந்த நிலச்சரிவுலாம் ஏற்படும், வரவே வராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து கிஷன் சொன்னதுதான் சரின்றது பாஸுக்கு தெரிஞ்சிருதுல. இருந்தாலும் பாஸோட ஈகோ இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயத்த ஏத்துக்கிறத தடுக்குது. பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து சில தவறுகள்னால நடந்துருச்சு, இது மேக்சிமம் நடக்காது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசிடுறாரு. ஏன்னா கிஷன் வந்து சரியா சொல்லிட்டான்றதை ஒத்துக்க கூடாது, நம்ம எப்படி ஒரு பாஸா இருந்துட்டு ஒத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மழுப்பிட்டு போயிடுறாரு. நம்ம சொன்னதுதான் நடந்திருக்கு, நம்ம எவ்வளவோ சொன்னோம் கேட்கலையே, இப்ப பாருங்க நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி கிஷன் யோசிச்சுட்டு இருக்காரு. பாஸுக்குமே வந்து அவன் சொன்னதை கேட்டுக்கலாம் போலியன்ற மாதிரி உள்ளுக்குள்ளலாம் தோணுது. ஆனா அதை வந்து வெளியே காமிச்சுக்க மாட்டாரு. சோ அந்த ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு இவங்களுமே முடிச்சிடுறாங்க, அடுத்தடுத்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப புதுசா வந்து சி சைட்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு வந்து வரும். அதாவது அதுக்கான எல்லா செட்டிங்ஸும் நீங்க பண்ணணும், அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், அதாவது வந்து அதை செஞ்சு தரதுக்காக வந்து எங்களுக்கு பிளான தாங்க, தெளிவான பிளான் இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க வராங்க. இவங்களுமே வந்து நாங்க சீக்கிரமா பிளான தந்துடுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பிளானிங் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பாஸ் டீம்ல இருக்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த டிஸ்கஷன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிஷனுமே அங்க இருக்காரு. கிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இதுலயுமே ஒரு தப்பு இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னா வந்து இந்த அலைகள் அதிகமா வரும்போது இந்த இடத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, நம்ம இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஆனா பாஸ் வந்து ஒரு வாட்டி நீ சொன்னது சரியாயிருச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனா வந்து இந்த வாட்டி எல்லாம் வந்து நீ சொல்றத ஏத்துக்க முடியாது, நீ சொல்றதுல லாஜிக்கே கிடையாது, உனக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எல்லார்கிட்டயும் பொதுவா கேட்கிறாரு. எல்லாருமே பாஸ் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஆமாம் பாஸ், அதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது, கிஷன் சொல்ற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளானை நீங்க கொண்டு போனீங்கன்னா அவங்க 2-3 கம்பெனி கிட்ட இந்த பிளானை கொடுத்து பெஸ்ட்டை தான் எடுப்பாங்க, அதுலயே வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க 2-3 பேர்கிட்ட ஐடியா கேட்கறாங்கல்ல, அவங்களே வந்து மாற்று வழி சிலதை சொல்ல வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ரொம்ப தப்பா தான் போகும், இது வந்து சாங்ஷன் ஆகுறதே கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது பாஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா நீ விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, அப்ப நீ சொல்றதுதான் சரி, நாங்க சொல்றதெல்லாம் தப்பு, இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் நாங்க ப்ராஜெக்ட் பண்ண எல்லாமே வந்து தப்பு, நீ சொல்றதுதான் சரியான்ற மாதிரிலாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்படிதான் அது கரெக்டா இருக்கும், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வராரு. ஆனா பாஸ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிஷனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கிஷனும் சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க ஒரு ஐடியாவை போட்டு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த சி சைடு ப்ராஜெக்டுக்காக ஒரு ஐடியாவை போட்டு வச்சாங்கல்ல, அந்த ஐடியாவெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா சரியா படலன்ற மாதிரி வெளிப்படையா சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த ஐடியா சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னும் போது இங்க இருக்கவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பாஸும் இங்க இருக்க மத்தவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல அது வராதுன்னும் போது இல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கு இந்த பிளான் பிடிக்கல, ஓவராலா இந்த பிளான்ல வந்து எங்களுக்கு விருப்பம் கிடையாது, நாங்க வந்து சொல்றோம், யோசிச்சு சொல்றோம்ன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க யாரவரைய, அவன் சொன்னது இந்த வாட்டியும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாஸ் யோசிக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், இதை நம்ம விட்டுறக்கூடாது, ஏன்னா வந்து இது மூலியமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், அதை விட்டுறவே கூடாது. அவன் ஒரு ஐடியா வச்சிருக்கிறதா சொன்னான், அதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட வந்தான், நம்ம வந்து காது கொடுத்து கேட்காம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி பாஸுக்கு தோணுது. நம்ம ஈகோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம், முதல்ல அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணதுனாலேயே அவன் வந்து தப்பு பண்றவன், அவன் சரியான முடிவு எடுக்க மாட்டான், நம்மளா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா அவன் ஏற்கனவே ஒரு விஷயத்த சரியா தான் சொன்னான், இந்த விஷயத்திலயும் சரியா தான் சொல்றான், திரும்பி நம்ம ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவன் கிட்ட பேசினா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி அவன் நம்பர்லாம் வாங்கி இப்ப அவனுக்கு கால் பண்றாரு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் நார்மலா பேசுறாரு. கிஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து கோவம்லாம் பண்ணல, நார்மலா பேசுறாரு. கிஷன் திரும்பி நீ வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வரியான்னும் போது சரி ஓகே நான் வரேன்ற மாதிரி கிஷனும் பெருசா வந்து எந்த ஒரு பந்தமும் பண்ணாம நான் வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னது உண்மையாயிருச்சு, நான் வந்து நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், உன்னோட ஐடியாவையாவது நாங்க கேட்டிருக்கணும், அதை கூட கேட்காம நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆக்சுவலா இந்த ஐடியா கையை விட்டு போயிருச்சு, அவங்கள பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து இதுல வேற சில பாதிப்பு வரும்னு அவங்க சொல்றாங்க, இன்னுமே அவங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இல்ல, மத்த இடத்துலயுமே வந்து சரியான பிளானை போட்டு தரல போல, ஒரு சொல்யூஷன் கிடைக்கல,
உன்கிட்ட ஏதோ வழி இருக்குன்னு அந்த வழி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பாஸ் கேட்கும்போது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும், நான் அதை சொன்னேன்னா நீங்களே அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றத புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இவர் கொஞ்சம் உல்டாவா சொல்றாரு. அதாவது அலைகள் இப்படிதானே வரும், இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா அலையால பெருசா பாதிப்பு வராது, சோ இந்த ஆங்கிள் நம்ம போட்டா ஆங்கிளை மட்டும் திருப்பிட்டாலே போதும், இது கரெக்டா வரும்னு சொல்லும் போது இங்க இருக்க எல்லாருக்குமே ஆமால நம்ம இப்படி யோசிக்காம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சோ அதுல வேற சில மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்றாங்க. அதாவது அந்த டைரக்ஷனை திருப்புறது, இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அதாவது என்னைக்குனால அந்த கடல்ல இருந்து தேவையான எனர்ஜி எடுக்கலாம், ஆனா எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்றாங்க. இந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி பக்கா பிளான போடுறாங்க. இந்த பிளானை நம்ம பிச் பண்ணா ஓகேவாயிடும்ன்ற மாதிரி திரும்பி அந்த இன்வெஸ்டரை சந்திச்சு அவங்களுக்கு இன்னுமே ஒரு ப்ராப்பரான பிளான் கிடைக்கல. இவங்க கிஷனை யூஸ் பண்ணி நிறைய மாற்றம்லாம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாற்றத்தோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிஷன் தான் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா பாஸ் இவங்க கிட்ட டேலண்ட் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நீயே எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றாரு. இவர் தான் அந்த இன்வெஸ்டர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஆமா இது ஒர்க் அவுட் ஆகும், இதனால பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் புரிஞ்சிருது. நாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்டை இவங்களுக்கே தந்துடுறாங்க. இது மூலியமா பாஸுக்கு பல கோடி லாபம் கிடைக்க போகுது. இதை நல்லபடியா முடிச்சு தந்தா பல கோடி லாபம் கிடைக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கிஷன் தானே. அவனுக்கான அங்கீகாரத்தை தரணும்ன்ற மாதிரி பொசிஷனை இன்னும் ஏத்துறாரு. கிஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் உழைச்சோம், அதுக்கான முன்னேற்றம் கிடைக்கணும்னு நினைச்சோம், அந்த மாதிரி முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாஸுமே ரொம்ப கடுமையெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசிட்டார்ல, அதுக்காக கிஷன் கிட்ட பகிரங்கமா எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி கிஷன் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப கிஷனுக்கு அவரோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி காமிச்சு இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.